உலகையை உலுக்கிக் கொண்டிருந்த அமெரிக்கா ஈரானிடையான போருக்கு ஒரு வழியாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனே உங்கள் இன்ஜின்களை ஸ்டார்ட் செய்யுங்கள் என்று ஹார்மோஸ் நீரிணையில் சிக்கித் தவிக்கும் கப்பல்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பச்சை கொடி காட்டியுள்ளார். ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா உடனடியாக திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்தப்படும் என ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுதியளித்துள்ளது. கத்தார் மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் நடத்திய தீவிர தூதரக பேச்சுவார்த்தையே இந்த உடன்பாட்டுக்கு முக்கிய காரணம். வரும் வெள்ளிக்கிழமை, அதாவது ஜூன் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் இந்த அமைதி ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக உள்ளது. அதன் பிறகு ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்களை மீட்பது குறித்த ஆழமான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். சர்வதேச அளவில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ள இந்த அமைதி ஒப்பந்தத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அதிகாரப்பூர்வமாக வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மேற்கு ஆசியாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே எட்டப்பட்டுள்ள இந்த உடன்பாட்டை நான் முழுமனதாக வரவேற்கின்றேன் என்று கூறியுள்ளார். மேலும் இந்த மோதலால் உலகம் முழுவதும் கடுமையான பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டதோடு பிற நாடுகளைச் சேர்ந்த மக்களின் உயிர்களும் பறிபோயுள்ளன என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உடன்பாடு இப்பகுதியில் மீண்டும் அமைதியையும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க உதவும் என்றும் கடல்சார் போக்குவரத்து மற்றும் வணிக சுதந்திரத்தை உறுதி செய்யும் என்றும் இந்தியா நம்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அத்துடன் மீதமுள்ள பிரச்சனைகளிலும் ஒரு நிலையான இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியா எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த ஒப்பந்தத்தால் இஸ்ரேலில் பெரும் அரசியல் புயல் வீச தொடங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலின் ராணுவ சாதனைகளை அழித்துவிட்டது. நெத்தன்யாகு தனிமைப்படுத்தப்பட்டு பலவீனமாக்கப்பட்டு விட்டார் என இஸ்ரேல் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. நெத்தன்யாகு இந்த ஒப்பந்தத்தை முறியடிக்க முயல்வாரா என்ற அச்சமும் நிலவுகிறது. இந்த அமைதி செய்தியால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 4% சரிந்து ஒரு பெரலுக்கு $84 குறைந்துள்ளது. போர் பதற்றம் தணிந்தாலும் ஈரான் மக்கள் இந்த ஒப்பந்தத்தை மிகுந்த எச்சரிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் கவனித்து வருகிறார்கள்.